ஒரு அழகிய மலை கிராமம். பால் போன்ற வெண்மை நிறத்தில் கொட்டும் அருவி, பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றின் அருகிலேயே விவசாயம் செலுத்தோங்கியது. அந்நிலத்தின் சொந்தக்காரர் ராமன், செம்பாள் என்ற தம்பதிகள். செம்பாள் வீட்டின் தலைவி, மிக நேர்த்தியுடன் அழகாய் குடும்பம் நடத்துபவள். சாந்த குணம் படைத்த ராமன் மனைவியின் மற்றொரு பாகமாய் வாழ்ந்தான். திருமணமாகி 7 வருடம் ஆகியிருந்தது. ஆனால் பேர் சொல்லும் பிள்ளை இன்னும் பிறக்கவில்லை. உறவினர்களின் தேவையற்ற பேச்சுக்கள் மனதை காயப்படுத்தியது. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சியை கூட காணுமே என்று முன்முணுத்து கொண்டனர். ஆனால் கணவன் மனைவி இருவரும் அவர்களிடம் நம்பிக்கையுடன் சொன்னார்கள், எங்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கென்று ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். தயவு செய்து யாரும் இது பற்றி எதுவும் பேச வேண்டாம். அது பிறக்கும்போது பிறக்கட்டும், எங்கள் வேண்டுதல் என்றைக்கும் வீண் போகாது. அடுத்த சில நாட்களில் செம்பாள் குழந்தை வரம் வேண்டி கடுமையான தவங்களை செய்ய ஆரம்பித்தாள். ஒவ்வொரு கோவிலாக சென்று அங்க பிரதட்சணம் செய்வது, தீச்சட்டி ஏந்துவது, தரையில் அமர்ந்து மண் சோறு உண்பது, தீக்குழியில் இறங்குவது என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். உள்ளூர் வெளியூர் என எல்லா கோவில்களுக்கும் சென்று வந்தார்கள். இருப்பினும் இவ்வளவு செய்தாலும் ஊரார் வாயை மூட முடியவில்லை. பரமேஸ்வரா, கொஞ்சம் எங்கள் மீதும் கருணை காட்டப்பா என கோவில்களில் விழுந்து வணங்கினார்கள். ஒருமுறை விவசாய நிலத்தில் செம்பாள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று மயங்கி கீழே விழுந்தாள். இதனை பார்த்த ராமன் கால் தடுக்க ஓடி வந்தான். செம்பா செம்பா, உனக்கு என்ன ஆச்சு என்று பதறியபடியே தூக்கி கொண்டு மலை கிராம வைத்தியர் வீட்டுக்கு ஓடினான். வைத்தியர், கொஞ்சம் அமைதியாய் இருப்பா, நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மயங்கி கிடந்த செம்பாளின் நாடியை பிடித்து பார்த்தார். பயத்தில் இருந்த ராமனை பார்த்து வைத்தியர் சொன்னார், உன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். இனி அவள் ஓர் உயிர் அல்ல, 2 உயிர். அவளை பத்திரமாக பார்த்துக்கொள். இப்போது அவள் மிகவும் சோர்வாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு தேவையான மருந்துகளை ராமனிடம் கொடுத்து அனுப்பினார். இப்போது இருவருக்குள்ளும் பேரானந்தம் பொங்கி வழிந்தது. சந்தோஷத்தில் அழுகையே வந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு வீட்டில் விளக்கேற்றி பூஜைகள் செய்து வழிபட்டார்கள். ஊரையே அழைத்து எல்லோருக்கும் விருந்து படைத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அவர்களை உறவினர்கள் வாழ்த்திவிட்டு சென்றார்கள். சிலர் பொறாமையில் வெந்தார்கள். அந்த பெண்களை பார்த்தால் செம்பாள், இவளுக்கெல்லாம் எங்கே குழந்தை பிறக்க போகிறது? வயதான காலத்தில் யார் இவளுக்கு கஞ்சி ஊட்ட போறாங்க? அப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று அவர்கள் வசைப்பாடியதை நினைத்து பார்த்தால் இவர்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, போனது போகட்டும், இனி நமக்கு எல்லாமே நல்ல காலம்தான். 7வது மாதத்தில் மனைவிக்கு வளகாப்பு சடங்குகள் செய்தார் ராமன். உறவினர்கள் மஞ்சள் குங்குமம் பூசி வளையலிட்டு வாழ்த்தினார்கள். விழா சீரும் சிறப்புமாய் நிகழ்ந்தது. அடுத்த மாதத்திலேயே ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் செம்பாள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து வழிந்தது. ஆதி என்று பெயர் சூட்டி வளர்த்தனர். குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கோவிலாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு வந்தார்கள். தாயும் தந்தையும் குழந்தையை கவனிப்பதிலேயே நேரம் செலவழித்தார்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குழந்தை வளர்ந்தான். கொண்டாடினார்கள். அவன் விரும்புவதையெல்லாம் செய்தார்கள். ஆசைப்படுவதையெல்லாம் வாங்கி குவித்தார்கள். அளவுக்கு அதிகமான பாசத்தை கொட்டி வளர்த்தார்கள். பள்ளி செல்லும் வயதை அடைந்தான் குழந்தை. சேர்த்தனர். பள்ளியில் நடந்த எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்று சிறந்து விளங்கினான். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு அவர்கள் அவனை பார்த்து கொண்டார்கள். கொடுத்து வைத்தவன் ஆதி. ஆனால் யார் கண் பட்டதோ அவர்களுக்கு தெரியாது வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறதென்று. ஒரு நாள் பக்கத்து வீட்டின் நபர் ஒருவர், என்னப்பா ராமா, உன் மகனுக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க, எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும்ப்பா, தவறா எதுவும் எடுத்துக்காதீங்க என்று அவர் சொல்ல, நீங்கள் சொல்றதும் சரிதான், என்ன செய்வது, தவமிருந்து பெற்ற ஒரே பிள்ளை, எங்களுக்கென்று அவன் மட்டும்தான், அவன் மனசு கஷ்டப்பட்டா எங்களால் தாங்கிக்க முடியாது, என் மனைவியோ அவன் மேலே உயிரையே வச்சிருக்கா, நான் என்ன சொல்ல முடியும். ஆதி வளர்ந்து பெரியவனாகி கல்லூரி படிப்பை முடித்தான். அந்த நேரத்தில் அப்பா கேட்கிறான், ஆதி, அடுத்து நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? அப்பா, எனக்கு காலேஜ் மூலமாக ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைச்சிருக்கு, மாதம் 5 லட்சம் சம்பளம், என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட தான் ஒர்க் பண்ண போகிறாங்க என்று குசியாக சொன்னான். அப்படியா,
உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் ஒரு விஷயம், நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. நம்மக்கிட்ட எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கே. ஆதி, நீ அந்த வேலையை விட்டுடு. நீ இங்கேயே இருந்து நம்ம தோட்டத்தை பார்த்துக்கோ, விவசாயத்தை கற்றுக்கோ. எங்களுக்கும் வயசாகுது இல்லையா என்று ராமன் கூறியதும் ஆதியின் முகம் மாறியது. இல்லைப்பா, எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக போகத்தான் போகிறேன். நம்ம தோட்டத்தை பார்த்துக்கொள்ள வேலையாட்களை யாரையாச்சும் வச்சுக்கோங்க என்றான் பிடிவாதமாக. அந்த நேரத்தில் சமையலறையிலிருந்து வெளியே வந்த செம்பா, ஆதி, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அப்பா சொல்கிறத கேளுப்பா. நீ இங்கேயே இருந்து நம்ம விவசாய நிலத்தை பார்த்துக்கோப்பா என்றாள். இல்லைம்மா, எனக்கு பிடிக்கல. அந்த சேற்றுலையும் சகதியிலும் கால் வைக்க எனக்கு பிடிக்கவே இல்லை. வெயிலையும் மழையிலையும் கிடந்து சாகணும். என்னால் முடியாது. ப்ளீஸ், என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க. சரிப்பா, எங்கே வேலை கிடைச்சிருக்கு? அமெரிக்காவில் என்று சொன்ன ஆதியை பார்த்து, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது. இங்கே எங்கள் கூடவே இருந்துடு. உன்னால் எங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. எங்கள் பேச்சை கேளு. ராமனும் செம்பாலும் வாயடைத்து போய் நின்றார்கள். இருவர் முகத்திலும் பரிதாபம் தட்டியது. சில மாதங்களிலேயே அமெரிக்கா சென்றான் ஆதி. அங்கேயே செட்டில் ஆனான். அங்கே இன்னும் சுதந்திரமாய் திரிந்தான். ஆனால் இங்கு அவன் குடும்பம் அவன் இல்லாத ஏக்கத்திலேயே காலங்களை கழித்தது. ஆனால் வாரம் ஒரு முறை மட்டும் தாய் தந்தையரிடம் வீடியோ காலில் பேசினான். அவர்கள் பேசும்போதெல்லாம், நீ எப்போ திரும்பி வருவ? இங்கே உனக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் வந்திருக்கு. பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளா இருக்கா என்று சொன்னார்கள். இங்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது, நான் அடுத்த மாதம் வரேன்னு சொல்லி சமாளித்து விட்டு வைத்தான். ஆனால் அவன் திரும்ப வரவே இல்லை. பணத்தை மட்டும் அவர்களது அக்கௌண்டில் போட்டுவிட்டான். 2 வருடம் கடகடவென உருண்டோடியது. வயோதிக காரணத்தால் செம்பால் உடல்நலம் பாதித்தது. இப்போதெல்லாம் ஆதி போன் செய்வதையே மறந்தான். 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே பேசினான். அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லைப்பா, உன்னை நேரில் பார்க்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நீ உடனே இந்தியா கிளம்பி வந்துடுப்பா. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இங்கு ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருக்குது, என்னால் வர முடியாது. தோட்ட வேலைகளை பார்த்துக்கொள்ள வேலையாட்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ பாருங்க, அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு. சரி இருங்க, நான் டாக்டரை வந்து பார்க்க சொல்கிறேன் என்றான். ஆனால் அவன் தந்தை அதெல்லாம் வேண்டாம் என மறுத்து சீக்கிரம் இந்தியா திரும்பி வர சொன்னார். கூடவே கல்யாண ஏற்பாடுகளை செய்து வைப்பதாகவும் சொல்லி அழைப்பை துண்டித்தார். ஆதி என்ன செய்வதென தெரியாமல் முழித்தான். திரும்பவும் அவன் தந்தைக்கு அழைத்தான். தயக்கத்துடன் ஆதி, அப்பா, என்னால் இப்போது கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக சொன்னான். கோபமடைந்த ராமன் காரணம் கேட்டார். அவன் சொன்ன பதிலால் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். அவன் சொன்ன காரணம், அவன் அங்கேயே ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இனி இந்தியா வரப்போவதில்லை எனவும் கூறினான். ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருந்தது ராமனுக்கு. செம்பாளுக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாளே. அவளிடம் போய் நான் எப்படி இதை சொல்வது என்று தலையை பிடித்து கொண்டு கீழே உட்கார்ந்தார். படுக்கை அறையிலிருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த செம்பாள் ராமன் அருகில் வந்தாள். மொபைலை வாங்கி ஆதியிடம் பேச முற்பட்டாள். அழுது கொண்டே, ஆதி, இந்த அம்மாவை பார்க்க வரமாட்டாயா என்றாள். மறுபுறம் ஆதி அழைப்பை துண்டித்தான். அவள் திரும்ப திரும்ப அவனுக்கு போன் செய்து கொண்டே இருந்தாள். அவன் சுவிட்ச் ஆஃப் செய்தான். இங்கே இருவரும் மனமுடைந்து போனார்கள். இதற்காகவா நாம் இத்தனை நாள் தவம் கிடந்தோம்? பரமேஸ்வரா, உன் கருணையால் பிறந்தவன் இன்று எங்களை தவிக்க விட்டு எங்கோ போய்விட்டானே. ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறாய்? குழந்தை இல்லாமல் தவித்த எங்களுக்கு வரமாய் வந்தான், எங்களை மறந்துவிட்டானே என்று அழுது தீர்த்தார்கள். பிறகு ராமன் சமாளித்து கொண்டு மனைவியை தேற்றினார். அவள் உடல்நிலை மிக மோசமானது. மருத்துவமனையில் சேர்த்தார். விஷயம் கேள்விப்பட்ட ஆதியோ தாயை பார்க்க அவன் வரவே இல்லை. தன் மனைவியுடன் ஊர் சுற்றினான். குடியும் கும்மாளமுமாய் வாழ்க்கையை ரசித்து கொண்டிருந்தான். அவன் உணரவே இல்லை இந்த வாழ்க்கை பெற்றவர்கள் போட்ட பிச்சை என்று. ஒரு வாரம் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய போது
அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எதுவும் அவரிடம் பேச வேண்டாம் என டாக்டர் சொன்னதை மனதில் நிறுத்தினார் ராமன். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை புரிந்தது. மனம் தேறினார்கள். கணவர் ராமனை பற்றி நினைத்து பார்த்தாள் செம்பா. நாம் இல்லையென்றால் இவருக்கு வேறு யார் துணை? நாம் இல்லாது போனால் துடித்து போவாரே என்று யோசித்தாள். ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆதி எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். அவன் நல்லா இருந்தால் அதுவே போதும் நமக்கு. என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நம்மை தேடி வருவான் என்ற நம்பிக்கையில் மீதி வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அதிக நாட்கள் தாக்கு பிடிக்க முடியவில்லை இவர்களால். மகனின் நினைவாகவே இருந்தார்கள். ஏக்கத்தில் அவ்வப்பொழுது கத்தி அளவும் செய்தால் செம்பா. அவன் குரலுக்காகவே நீண்ட நாள் காத்திருந்தாள். காலம் நகர்ந்தது. ஒரு நாள் ராமன் அவள் கையை பிடித்து சொல்கிறார், நீ இல்லாம என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை செம்பா. நம்ம பிள்ளை நம்ம வழியில இல்லாதது கவலையா இருக்கு. ஆனா நீ என் கூட இருக்க, அதைவிட பெரிய வரப்பிரசாதம் வேற எதுவும் வேணாம். இருவரும் அந்த மலை கிராம வீட்டு முற்றத்தில் அமர்ந்து பசுமை நிறைந்த வயல்களையே பார்த்து கொண்டிருந்தனர். மாலை நேர சூரியன் மெல்ல மங்கிக் கொண்டிருந்த வேளையில் பசுமை வயல் ஒரு பச்சை கடலாய் மாறுகிறது. இருவரும் கைகளை பிடித்து அந்த நேரத்தை உணர்கிறார்கள். செம்பாள் மெல்ல கண்ணீர் கலந்த சிரிப்போடு ராமனிடம் கூறினாள், ஆதி நம்ம கூட இல்லாததால மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான்ல, அது போதும். இன்னைக்கு நம்ம கைகள் அவன் கைகளோடு இல்லாதது நிஜம்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு ஒளிச்சிறகு வீசுதே, அதுதான் நமக்கான சந்தோஷம். இனி நம்ம வாழ்க்கையை நமக்காக வாழ்வோம் என்று ஒரு சிரிப்போடவே முடித்து சமாதானம் அடைந்தனர். ஆதி தவத்தில் பிறந்தவன், தவமாய் மறைந்தான். காலங்கள் ஓடியது. ஒரு நாள் அவள் காத்திருந்தது போலவே ஆதியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவள் கைகள் நடுக்கத்தில் இருக்க போனை எடுத்து பதட்டத்தோடு காதில் வைத்தாள். மறுபுறம் ஆதியின் குரல். அம்மா என்றான் தழுதழுத்த குரலில். அந்த குரலை கேட்டதும் மயங்கி கீழே சரிந்து விழுந்தாள். டாக்டர் பரிசோதித்து பார்த்துவிட்டு, சாரி ராமன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேணும். இப்போ உங்கள் மனைவி இறந்துட்டாங்க. கேட்டதும் ராமனுக்கு தூக்கி போட்டது. நெஞ்சை அடைத்தது. அவரும் நெஞ்சை பிடித்தவாறு மயக்கமடைந்தார். சிரமப்பட்டு கண் விழித்து பார்த்தபோது அருகே நின்றிருந்தான் ஆதி, கண்களில் நீருடன். ஆதி, அம்மா கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க முடியாமலே போய் சேர்ந்துட்டாளே என்று அழுது கொண்டே பேசினார். ஐயோ அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னால் தான் அம்மா இப்போ உயிரோடு இல்லாமல் போயிட்டாங்க. அம்மா அம்மா என்று அவளின் கையை பிடித்து கொண்டு கதறி அழுதான். உன் மனைவி எங்கே, வரவில்லையா என்று அப்பா கேட்க அப்பாவின் காலில் விழுந்து கதறி அழுதான். என்னப்பா, மருமகளுக்கு என்னாச்சு? நான் ஏமாந்து விட்டேன்ப்பா. அவள் என்னை ஏமாற்றிட்டா. அவள் என்னை விரும்பவில்லை. என்னிடம் இருந்த பணத்தை மட்டும்தான் அவள் விரும்பினாள். நான் அவளை உயிருக்குயிராக நேசித்தேன். ஆனால் அவள் என்னிடம் இருந்த கார், நகை, பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு வேறு ஒருத்தன் கூட போயிட்டாப்பா. என்னை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டா என்று சொல்லி மனமுடைந்து அழுதான் ஆதி. அதை பார்த்ததும் ராமன் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றார். நெஞ்சின் வலி உடல் முழுவதும் பரவியது. சுவாசிக்க முடியாமல் திணறினார். ஆதி அப்பாவின் தோளை தொட்டு உலுக்கினான். அவரது கண்கள் மேலே சொருகியது. அவரின் கடைசி மூச்சு நின்று போனது. ஒரு பாசம், ஒரு தியாகம், ஒரு பிரிவால் ஒரு உயிரோட்டமே ஒளியில் மறைந்து விட்டது. ஆதி யாருமற்ற அனாதையாய் நின்றான். அவன் தவறை உணர ஆரம்பித்தான். நான் எடுத்த முடிவால் என் தாயும் தந்தையும் எவ்வளவு நொறுங்கி போயிருப்பார்கள். அவர்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மனதை காயப்படுத்தி விட்டேனே. அந்த பாவத்தை செய்ததால் தான் இன்று நான் தனிமரமாய் நிற்கிறேன். என் குரலுக்காக எத்தனை வருடம் காத்திருந்தாலோ என் தாய். இன்று அவள் உயிரில்லாமல் போவதற்கு நானே காரணம் ஆகிவிட்டேனே என்றெல்லாம் அவன் மனம் வேதனையில் துடித்தது. அந்த வேதனையே அவனை மாற்றியது. தனது தவறுகளை உணர்ந்து ஒரு முதியோர் இல்லத்தை தொடங்கினான்
அம்மையப்பன் இல்லம் என்ற பெயரில். அங்கே அவன் தாயின் அன்பை மற்ற முதியோரிடம் கண்டான். ஒரு நாள் அவன் தாயின் பழைய குரல் பதிவு ஒன்றை கேட்கிறான். அன்பு மகனே, நீ ஒரு நாள் வருவாய் என்று நம்பிக்கையில் வாழ்கிறேன். அந்த வார்த்தைகள் அவன் நெஞ்சை உருக்கியது. அவன் தரையில் விழுந்து கண்ணீருடன் அம்மா, என்னை மன்னிச்சிடு என்றான். அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த வெள்ளை நிற பட்டாம்பூச்சி ஒன்று அவன் தோள் மேல் வந்து அமர்ந்தது. ஒரு குழந்தையை பெற கடவுளை எத்தனை வழிகளில் கேட்டார்கள். பல நாள் தவம் கிடந்து அவனது கனவுகளுக்காகவே அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவனது கனவுகள் உயர்ந்தது, அவன் உயர்ந்தான். ஆனால் அவர்களால் தொட முடியவில்லை. அவன் சாதித்தான். ஆனால் அவர்களுக்கு பக்கத்தில் பெற்ற பிள்ளை இல்லை. அவர்கள் பெற்ற பிள்ளை ஆனாலும் அவர்களுக்கே அந்நியமாய் மாறிவிட்டான். வாழ்க்கையில் பெற்றோரின் பாசம் ஒரு வயலுக்கு நீர் ஊற்றுவது போல, அது இல்லாமல் நம் வேர்கள் உலர்ந்துவிடும். இந்த கதை ஒரு தாய் தந்தையின் அன்பையும் ஒரு மகனின் உணர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது. தாய் தந்தை மகன் என்ற உறவுகள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் எப்படி மாறுகின்றன என்பதை உணர்த்துகிறது. நண்பர்களே, உங்கள் தாயை தந்தையை நேசியுங்கள். அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். அவர்களின் குரலை கேட்க மறக்காதீர்கள். ஏனெனில் ஒரு நாள் அந்த குரலை கேட்க முடியாமல் போகலாம். நண்பர்களே, இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து இந்த கதையை கேட்டமைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.